தமிழ்நாட்டில் அரசு வேலைகள் அனைத்துமே இதுவரைக்கும் நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு நம்ம செட்டப்பே வச்சுருக்கோம். அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பல கனவுகளோட படித்து பகலாக படித்து பல்வேறு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்து கஷ்டப்பட்டு எழுதினாலும் கூட வேலைக்கு காசு கொடுக்காம சேர முடியாதுன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை எதிர்த்து இந்த நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் போய் போராட்டம் பண்ணதே கிடையாது, வழக்கு போட்டதும் கிடையாது. எத்தனையோ பாலங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதை எதிர்த்து இவங்க பார்த்திங்கன்னா அரசு பணம் வீணானதாகவும் அந்த பணம் கட்டின அந்த அதிகாரிங்க மீது அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு வழக்கு போட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு அரசு பொறுப்பேற்கணும், அரசுடைய அந்த வேலையை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்த உடனே நேராக வழக்கை தொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் அதுக்கு தடை வாங்கியிருக்கீங்க. அரசாணை ரத்து அப்படின்ற ஒரு சட்டத்தை வாங்கியிருக்கீங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு எப்படி போகணும், அரசு முறையில் விதிகளை மாற்றி எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைமைக்கு தெரியும். அதுக்கான வழிமுறைகளை அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் மக்கள்கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப 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 தூரம் போயிட்டீங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது உங்களுக்கான வெற்றி இல்லை, மக்கள் பக்கத்தில் நிற்கிறது தான் உங்களுக்கான வெற்றி. உண்மையிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்குன்னா எதுக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை எதிர்த்து இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட போட்டதில்லை? அப்போ நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கேவலமான அடித்தட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த வேலையை எதிர்த்து எவ்வளோ ஒரு அரசியல் ஒரு லாபத்துக்காக நீங்கள் போட்ட இந்த வழக்கு உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க.